இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனம் சொல்லப்படுகிறது. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். பாருங்கள், ஆண்டவரை துதிக்கிறவங்களுக்கு சஞ்சலம் தவிப்பே வராதான், எல்லாம் ஓடி போயிடுன்றாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்படியே கர்த்தரை மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனில் திரும்புவார்கள். பாடி துதிக்கும்போது, ஆராதிக்கும்போது அப்போ என்ன பண்ணுமா, நித்திய மகிழ்ச்சி வருங்க. எல்லாம் வந்துடும். நித்திய மகிழ்ச்சியும் அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா. எல்லா வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சல தவிப்பில் ஓடி போனால் இயேசுவை ஆராதிக்கணும், துதிக்கணுங்க. இடம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டியதுதான். வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதம் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை செய்கிறார். நம்ம மறந்து விடுகிறோம், அறியாது இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை துதித்து பாடினார்கள். அங்கே பாருங்கள், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். சீயோனுக்கு திரும்புவார்கள். அப்போ தான் திரும்பும்போது தான், அப்போ திரும்பின பிறகு தான் சீயோனை துதித்து ஆதரிக்கும் போது தான் அவங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்குமா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா. அது சந்தோஷத்துக்கு எடுக்கிற, சமாதானத்துக்கு எடுக்கிற எந்த காரியமும் உங்களை விட்டு ஓடி போங்க. எப்போதுனா ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அவரை மகிமைப்படுத்து. யாரெல்லாம் மகிமைப்படுத்துறது மந்த நிலைமையில் இருக்கிறீங்க, ஆராதிங்க, துதிங்க, மகிமை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.